வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. ஞானபாரதம் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் காணப்போவது காரடையான் நோன்பு பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரும் நாளில் பெண்கள் கடைபிடிக்கும் விரதமே காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் பெண்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பது காலகாலமாக வரும் நம்பிக்கை. சுமங்கலி பெண்கள் அனைவருமே இந்த காரடையான் நோன்பை கொண்டாடுவார்கள். தங்கள் கணவர் நோய் நொடியில்லாமல் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றும் தாங்கள் அனைவரும் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்பதும் ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை செய்து சுமங்கலி பெண்கள் அனைவரும் கடைபிடிக்கும் விரதமே இந்த காரடையான் நோன்பு ஆகும். நாளை மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த காரடையான் நோன்புக்கு கௌரி விரதம், சாவித்திரி விரதம், காமாட்சி விரதம் என்று பல பெயர்கள் உண்டு. மாசி கயிறு பாசி படரும் என்பது ஒரு பழமொழி. அதாவது இந்த மாசி மாதம் காரடையான் நோன்பு விரதம் இருந்து தங்கள் கணவருடைய கையால் தாலிச்சரடு கட்டிக்கொண்ட பெண்களுடைய மாங்கல்யம் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பது சொல்லப்படுகிறது. அதற்காக அனைத்து சுமங்கலி பெண்களுமே இந்த காரடையான் நோன்பை மிக அருமையாக கொண்டாடுவார்கள். நவராத்திரி போலவே இந்த காரடையான் நோன்பும் பெண்களுக்கு உரிய ஒரு பண்டிகையாகும். மாசி மாதம் காரடையான் நோன்பு விரதம் இருந்து காரடை எனப்படும் ஒரு பதார்த்தத்தை செய்து அதை இறைவனுக்கு படைத்து தாலிச்சரடை தங்கள் கணவருடைய கைகளால் கட்டிக்கொள்வதே இந்த காரடையான் நோன்பின் முக்கியமான நிகழ்வாகும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காரடையான் நோன்பு எப்படி தோன்றியது அதை தெரிந்து கொள்வோமா? மந்திர தேசத்து மன்னன் அசோபதி தன்னுடைய மனைவி மாலதி தேவியோடு மிக அன்போடும் பண்போடும் குடும்பம் நடத்தி வந்தான். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதை எண்ணி கவலைப்பட்ட இருவரும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷி மந்திர தேசத்துக்கு வருகை புரிந்தார். அவரிடம் தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற குறையை மன்னனும் அரசியும் தெரிவித்தார்கள். அப்பொழுது வசிஷ்ட மகரிஷி சாவித்திரி தேவி விரதத்தை செய்யுமாறு அவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார். மிக பக்தியோடு சாவித்திரி தேவி விரதத்தை மன்னனும் அரசியும் கடைபிடித்தார்கள். அதன் பயனாக அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு தங்களுக்கு பிள்ளை வரம் நல்கிய அந்த தெய்வத்தின் பெயரையே சாவித்திரி என்று வைத்து மிக ஆசையோடு வளர்த்து வந்தார்கள். வேறு ஆண் குழந்தை எதுவும் இல்லாத காரணத்தால் தன்னுடைய ஒரே பெண்ணான சாவித்திரியை ஆண்மகன் போல வீரத்தோடு வளர்த்தான் அசோபதி மன்னன். மிக அழகாக கலைகளிலே தேர்ச்சி பெற்று ஒரு வீராங்கனையாக வளர்ந்த சாவித்திரி மிகவும் நல்ல குணமுள்ள இறை பக்தியுள்ள ஒரு பெண்ணாக வளர்ந்தாள். ஒருமுறை அவள் சாளுவ தேசத்து இளவரசன் சத்தியவானை பற்றி கேள்விப்பட்டாள். சாளுவ தேசத்து இளவரசனான சத்தியவானின் உயர்ந்த குணங்களை பற்றி கேள்விப்பட்ட சாவித்திரி அவனை விரும்ப ஆரம்பித்தாள். தன்னுடைய பெற்றோருக்கு கண் பார்வை இல்லாத போதும் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தான் சத்தியவான். அத்தோடு மட்டுமல்லாமல் அப்பொழுது அவர்கள் ராஜ்யத்தை இழந்து காட்டிலே வசித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட அவனுடைய உயர்ந்த குணங்களுக்காக சாவித்திரி சத்தியவானை விரும்பினாள். அந்த நேரத்தில் மந்திர தேசத்துக்கு வருகை புரிந்த நாரத முனிவர் சாவித்திரியின் தந்தையிடம் சத்தியவானுக்கு இன்னும் 1 வருடம் மட்டுமே ஆயுள் உண்டு என்பதை தெளிவுபடுத்தினார். ஆனாலும் கூட பிடிவாதமாக இருந்து சத்தியவானை
திருமணம் செய்து கொண்டாள் சாவித்திரி. அவளுக்கு தெரியும், தன்னுடைய பதிவிரதா தன்மையால் தன்னுடைய கணவரை காப்பாற்ற முடியும் என்று சாவித்திரி நம்பினாள். அதேபோல ஒரு வருடம் ஓடியது. காட்டில் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை இன்பமாக நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கண்பார்வை இல்லாத போதிலும் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டும் தன்னுடைய கணவரோடு நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் சாவித்திரி. ஒரு வருடம் உருண்டோடியது. சத்தியவானுடைய வாழ்க்கை முடியப் போகும் அந்த நாளும் வந்தது. அதை சாவித்திரி உணர்ந்து கொண்டாள். அந்த குறிப்பிட்ட நாளில் சத்தியவான் எங்கு சென்றாலும் கூடவே சென்றாள் சாவித்திரி. அந்த நேரத்தில் சத்தியவான் திடீரென மயங்கி விழுந்தான். அவனுடைய உயிர் பிரிந்தது. உடனடியாக யமதர்மன் அவனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்தார். சாவித்திரி தன்னுடைய பதிவிரதா தன்மையாலும் தன்னுடைய இறை சிந்தனையாலும் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு செய்த பணிவிடைகளாலும் அவளுடைய கண்களுக்கு யமதர்மன் செல்வது தெரிந்தது. உடனே தொடர்ந்து அவள் யமதர்மன் பின்னாலேயே சென்றாள். யமதர்மனுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மானிட பெண்ணின் கண்களுக்கு தான் எப்படி தெரிகிறோம் என்று அவனுக்கு புரியவில்லை. பெண்ணே, நீ யார்? எதற்காக என்னை தொடர்ந்து வருகிறாய் என்று யமதர்மன் சாவித்திரியை கேட்க, அதற்கு அவள், நீங்கள் கொண்டு செல்லக்கூடியவர் என்னுடைய கணவர் சத்தியவான். அவரை மீண்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நாங்கள் சந்தோஷமாக இந்த பூவுலகிலே வாழ வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு யமதர்மன், அவனுடைய விதி முடிந்து விட்டது. இறந்தவர்களை மீண்டும் பூமிக்கு திரும்ப அனுப்ப முடியாது. நீ சென்று விடு பெண்ணே என்று யமதர்மன் சத்தியவானின் உயிரை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருந்தான். விடாமல் பின்தொடர்ந்து சென்றாள் சாவித்திரி. மீண்டும் அவளை திரும்பி பார்த்த யமதர்மன், பெண்ணே, உன் கணவனுடைய உயிரை நான் தர முடியாது. எனவே ஏதாவது வரம் கேள், நான் வரம் தருகிறேன் என்று சொன்னான். அதற்கு சாவித்திரி யோசித்தாள். புத்திசாலித்தனமாக கேட்டாள். என்ன கேட்டால் தெரியுமா? என்னுடைய மாமனார் மாமியார் அவர்களுடைய கண்களால் என்னுடைய 100 புத்திரர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று வரம் கொடுங்கள் என்று கேட்டான். யமதர்மனும் சற்றும் யோசிக்காமல், சரி, அப்படியே ஆகட்டும், வரம் தருகிறேன், நீ சென்று விடு என்று கூறுகிறார். யமதர்மராஜா, நீங்கள் நியாய தர்மம் தெரிந்தவர். எனக்கு 100 பிள்ளைகளுக்கு வரம் கொடுத்தீர்கள். ஆனால் 100 பிள்ளைகளை பெறுவதற்கு என்னுடைய கணவர் சத்தியவான் வேண்டுமல்லவா? அவருடைய உயிரை நீங்கள் கவர்ந்து சென்றால் நான் என்ன செய்வேன்? எனவே அவரை திருப்பி தந்து விடுங்கள் என்று யமதர்மன் கேட்டான். யமதர்மன் ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டு போனான். எவ்வளவு சாமர்த்தியமாக தன் வாயிலிருந்தே வரத்தை வாங்கி தன் கணவனுடைய உயிரை மீட்டு விட்டாள் இந்த பெண் என்று ஆச்சரியப்பட்ட யமதர்மன் சத்தியவானின் உயிரை அவளிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் திரும்பி சென்று விட்டான். சாவித்திரி தன் கணவன் சத்தியவானோடு கானகத்துக்கு திரும்பினாள். அவள் கேட்ட வரத்தால் அவளுடைய மாமனார் மாமியாருக்கும் பார்வை கிடைத்தது. இழந்த ராஜ்யமும் திரும்பி கிடைத்தது. தன் கணவரோடு சந்தோஷமாக வாழ்ந்து 100 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் சாவித்திரி. அவள் கடைபிடித்த விரதமே காரடையான் நோன்பு. யமதர்மனிடம் சாவித்திரி போராடி தன் கணவன் சத்தியவானுடைய உயிரை மீட்ட நன்னாளே காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் அனைத்து பெண்களும் தங்கள் கணவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால் அவர்களுடைய கணவர்கள் நீண்ட ஆயுளோடு தீர்க்க ஆயுளோடு வாழ்வார்கள் என்பது நம்முடைய இந்து பெண்களின் நம்பிக்கை. அதனால் நீங்களும் மறந்து விடாமல் நாளை இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உப்பும் வெல்லமும் கலந்த கார அடை செய்து இறைவனுக்கு படைத்து உங்கள் கணவர் நீண்ட ஆயுளோடு வாழவும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழவும்
பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கருணை தெய்வமான அந்த இறைவன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் குழந்தைகளும் வாழ்வாங்கு வாழ ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது. நாளை காரடையார் நோன்பு கொண்டாடக்கூடிய நேரங்களை பற்றி பின்னால் சொல்கிறேன், தவறாமல் கேளுங்கள். நாளை மார்ச் 14ஆம் தேதி காரடையார் நோன்பு கொண்டாடப்படுகிறது. பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:45 வரை. நைவேத்தியம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய சுலோகம்: உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். கணவர் கையால் சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய சுலோகம் கீழே கொடுத்திருக்கிறேன், அதனை சரியாக சொல்லவும். பெண்கள் அனைவரும் தங்கள் கணவரோடும் குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் வாழ்வாங்கு வாழ என் அப்பன் முருகனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வளமோடு நலமோடு வாழ்க.